ஹலோ ஆல், இன்னைக்கு மார்னிங்கே எல்லா குக்கிங் வேலையும் முடிஞ்சிச்சு. பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லஞ்ச் வரைக்கும் இன்றைக்கி எல்லாமே வந்து சீக்கிரமே ரெடி பண்ணியாச்சு. வாங்க இன்றைக்கி என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்த்துடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிறுதானியத்தில் வந்து இட்லி செஞ்சுருந்தேன். இந்த வாட்டி ராகி சேர்த்துக்கல. ஸோ அடுத்த வாட்டி பேட்டர் ரெடி பண்ணும்போது ராகி சேர்த்துப்பேன். இப்படி ரொட்டீனாக வந்து ஆட் பண்ணிப்பேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து சாம்பார் முள்ளங்கி போட்டு, ஸோ நிறைய முள்ளங்கி ஆட் பண்ணி சாம்பார், அது கூட வந்து தடியங்காய் தயிர் பச்சடி, அவரைக்காய் பொரியல். ஆஃப்டர்நூன் பேபிக்கு குக் பண்ணுறதுக்காக கிச்சனுக்குலாம் போக வேண்டாம், தடியங்காய் தயிர் பச்சடியே வந்து சாதத்தில் விரவி கொடுத்துருவேன். ஸோ காரம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக சேர்த்து ரெடி பண்ணியிருந்தேன். மில்லட்டில் எது செஞ்சாலுமே வந்து டச்சிங் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் போது அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஸ்பைசி டச்சுக்காக இன்றைக்கி வந்துட்டு பிரிஞ்சால் சட்னி கொஞ்சம் காரமாக வந்து சேர்த்துருந்தேன். ஈவினிங் வந்து சும்மா ஒரு டே அவுட் மாதிரி வெளியே கிளம்பியிருந்தோம். ஸோ இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு புதுசாக ஒரு ஃபுட் ஸ்டால் மாதிரி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு. ஃப்ரம் கிச்சன் டு ஸ்ட்ரீட் இன்றைக்கி எல்லா ஃப்ளேவர் ஆஃப் ஃபுட் ஜர்னியும் பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வந்துட்டு ஃபுட் இன்ஸ்பிரேஷன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஹிட் த பட்டன் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை.